கவுண்டமணி பட ஜோக் தாங்க ஞாபகம் வருதுங்க. வர்றது ராங்கு, இதில் சாங்காங்கிற மாதிரிங்க. பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 2 வீலரில் 3 மெம்பர்ஸுங்க, ஜம்முனுங்க. அடா அருமை அருமை அருமை. அடா நம்ம ஊரை நம்பி ட்ரிபிள்ஸுங்கிறது சிரமந்தாங்க. அது இந்த ஊர் வாடா ஒயர் வருங்க நடு ரோட்டில் நடக்கும். அப்போ மக்கா இந்த ஒயர் தொங்கறதுக்கு என்னைக்கு விடிவால வரும்னு தெரியலிங்க. இந்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த வீடியோ கவனத்துக்கு கொண்டு போவாங்க. எங்கே பார்த்தாலும் நடுவில் ஒயர் தொங்குதுங்க. இன்னைக்கு காற்று காலத்தில் கோயம்புத்தூர் பார்த்தீங்களா, ஒரு 10 நாள் முன்னாடி சரியான காற்றுங்க. நிறைய இடத்துல இந்த மின்கம்பங்களே சாஞ்சுதுங்க. இந்த ஒயர்லாம் எங்காவது 2 வீலர் கழுத்தில் சிக்கிச்சுனாங்க சொல்லிகிட்டே இருக்கிறேனுங்க. யார் வீடியோ எங்கே பார்க்குறீங்க? ஆமாங்க கரெக்டுங்க, 2 வீலர் நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ண முடியுங்க? ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நபர் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாருங்க. யாராவது அந்த குடும்பத்தினர், இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் அதிகாரிகள் குடும்பத்தினர் இருந்தாலாவது சொல்லுங்கள். ஏன்னா நீங்களும் வண்டி ஓட்டணும். அங்கே என்ன சொல்கிறதுங்க, உங்கள் வீட்லேயும் வண்டி 2 வீலர் ஓட்டுறவங்க லேடிஸ் இருப்பாங்க, 2 வீலர் ஓட்டுறவங்க. அவங்களாம் இந்த கேபிள் நினச்சி பாருங்க, அங்கங்கே தொங்கிட்டுங்க. ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன தவறு இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் ரோடு வைடாக இருக்குங்க. இந்த யூடர்ன் இடத்துல பார்த்தீங்கன்னா யூடர்ன் கம்மியாக இருக்குது, ரோடு வைடாக இருக்குங்க. அந்த பக்கம் திரும்ப இது என்னதுன்னா ரோடுக்கு நடுவில் வருதுங்க. ஒரு லேனே காணாமல் போயிடுச்சுங்க, முழுசாக ரைட் லைன் காணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிமெண்ட்டு கட்டை கட்டி வச்சுருக்குறாங்க. அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த எல்லோ ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இல்லைங்க. நிறைய டைம் நைட் நானே ஸ்கூட்டரில் வரல ஏமாந்துருக்குங்க இந்த இடத்துல. அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி இதுலிங்க. அதுக்கப்புறம் தான் ரிஃப்ளெக்டர் அப்படியே போட்டது இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் அது ரொம்ப தப்புங்க. அந்த இடம் சின்னதாக இருக்கணுங்க, இந்த பக்கம் வைடு பண்ணியிருக்கணுங்க. ரோடு வைடு பண்ணாமீங்க, இதை பெருசு பண்ணி வச்சுருக்குறாங்க. வண்டி பஸ்ஸெல்லாம் வந்து திரும்புறது ரொம்ப கஷ்டப்படுதுங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல பஸ்ஸு யூடர்ன் பண்ணுறாங்க. துடிலூரில் இந்த இடத்துல பஸ்ஸு யூடர்ன் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுங்க. இங்கே இருக்கிற பஸ் டிரைவருக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டம் தெரியுங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். அப்பா ரொம்ப சிரமங்க அந்த இடத்துல. பாருங்கள் இங்கேயும் பாருங்கள், இது ஒரு நடு ரோட்டுக்கு இது வந்துருக்குதுங்க. இது இப்படி வைக்கவே கூடாதுங்க. நடு ரோட்டுக்கு இது வந்தால் வண்டி நம்ம ஒதுங்கி போகணுங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் இடமும் இருக்கிறது இல்லைங்க. எல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேங்க, அவங்க அப்பா தாத்தா விட்டு பட்டா விட்டு இடம் வச்சுருப்பாங்கன்னு அங்கே வண்டி நிறுத்திட்டு போயிடுறாங்க. அது ஆப்போசிட் சைடுலிங்க. இந்த இடத்துலிங்க கரெக்டாக துடிலூர் தாண்டி இந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் தூரம் தாண்டி வண்டி நிற்கும் பாருங்க. நம்ம அந்த பக்கம் வர வண்டி ரொம்ப சிரமப்படும். ஏன்னா ரோட்டில் வண்டி அழகாக நிறுத்திட்டு போயிருப்பாங்க. அதாவது லெஃப்ட்டில் ஒரு வண்டி ஓவர்டேக் எடுக்க முடியாத அளவுக்குங்க, லெஃப்ட் லைனே போக முடியாதுங்க. அப்புறம் அதில் ரிவர்ஸ் வேறு எடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா சரியான பிளாக் ஆகுங்க. அவனி வந்து சேக் ரோடு வந்துருச்சுங்க. துபாய் சேக் ரோடு கிடையாதுங்க, பயங்கரமான சேக் ரோடு. ஸோ நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன், அடுத்த பார்க்கலாம். அப்போது கவுண்டமலை பகுதியில் இது வந்து கவுண்டமலைக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரிட்ஜுங்க, கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கிட்ட இருக்கிற பிரிட்ஜுங்க. நிறைய வண்டியை வந்து இது மேலே, அதாவது நான் சொல்கிற வண்டினா பஸ்ஸுங்க, இது மேலே ஃப்ளைஓவர் நான் பார்த்துருக்கணுங்க. வண்டியில் நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்குது, பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இது மேலே பஸ் போயிடுச்சுன்னா கீழே ஆளுங்க நிற்பாங்களே, அவங்கள எப்படி ஏற்றுறது? இது ஆக்சுவலாக மஃப்சல் பஸ் நிற்கிற இடம் தாங்க. நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு உதகை வண்டி போகிறது பார்த்துப்பீங்க, அது பிரச்சனை இல்லை, அது நிற்காதுங்க. அது வந்து மெயின் நான் ஸ்டாப் லிமிடெட் ஸ்டாப்புங்க போய்க்குங்க, எல்எஸ்எஸ்ஸுங்க. ஆனால் நிறைய தனியார் பேருந்து கூட அரசு பேருந்துகள் கூட இந்த மேம்பாலத்தில் ஏறி போகுதுங்களே, அது சரிங்களா? அது கரெக்டாக? நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்களா? பயணிகளாக இருந்து திடீர்னு போகாதுங்கன்னு சொல்லி இந்த பாலம் ஏறி கவுண்டம்பாலத்தில் இறங்குனதோ அந்த மாதிரி ஏதாவது அனுபவிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.
ஆனால் அது சரியா இல்லை தெரியல, எனக்கு தெரியல நிற்கணுமா இல்லை மைண்ட் பி அவங்களுக்கு ஆளும் இருக்காதுங்க இங்கே, அதனால் அப்படி போயிடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலிங்க. ஒரு பெரிய வெள்ளை வண்டிங்க மேலே இன்னொரு வண்டி மேலே லோட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியலிங்க. ஆனால் அந்த வண்டி சாஞ்சு இருக்குதுங்க. அச்சோ சேஃபாக தான் நிற்குதா, ரொம்ப டேஞ்சர் ஆச்சுங்களே. அடுத்த பார்ட்டில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நன்றி.